இவெல்லாம் ஒரு ஆள்னு போய் இவனை. டேய், என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த காரோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? டேய், இந்த காரை விடு, நான் போட்டிருக்கிற கண்ணாடியோட விலை என்னன்னாவது தெரியுமா உனக்கு? நீ மாசம் ஃபுல்லா உழைச்சாலும் இந்த கண்ணாடியெல்லாம் வாங்க முடியாது உன்னால. சந்தனா, இவன் சொல்ற மாதிரி நான் ஏழன் தான் என்ன விட்டு போறியா? சொல்லு சந்தனா, என்கிட்ட காசுல இருந்தா என்ன விட்டுட்டு போறியா? ஆமா, அதுக்காக தான் விட்டு போறேன். என் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சும் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துற உன்னை விட நீ அவரை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தியா? அவர் எவ்வளவோ மேல். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் அசோகோட கால் தூசிக்கு சமம் என்று சந்தனா கோபமாக கத்திக் கொண்டிருக்க ஹரிஷ் இந்த உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான். மகிழ்ச்சியாக முன்னே வந்த திலகா, இந்தா டைவோர்ஸ் பேப்பர். என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா, நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை ஏக்கத்தோடு பார்த்தான். சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ்.